அடியார்களே, அடியேன் சென்னை போரூரில் குடும்பத்துடன் நலமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். அதற்கு பல நல்ல உள்ளங்கள் எனக்கு உதவி செய்துள்ளார்கள். அனைவரையும் நன்றியுடன் மறக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். அடியேன் குடும்பத்துடன் பல்லாவரத்தில் இருந்தபொழுது எங்கள் ஊர் நரியம்பேட்டை மாலினி தாமோதரன் மாமா அவர்கள் எங்களை போரூருக்கு அழைத்து வந்து பல உதவிகள் செய்தார். அதனால் நாங்கள் குடும்பத்துடன் போரூரில் நலமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அவர் செய்த உதவியை எங்கள் குடும்பத்தார் என்றும் மறக்காமல் நன்றியுடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மாமா, நான் இன்றைக்கி போரூரில் நல்லா இருக்கிறதுக்கு காரணம் நீங்கள் தான் எங்களுக்கு வழி காமிச்சிங்க. அந்த உதவியை நான் என்றைக்கும் மற மாட்டேன், எங்கள் குடும்பத்தார் மற மாட்டோம். சாதாரணமாக எங்கேயோ ஒரு பல்லாரத்தில் இருந்தோம். ஆனால் நீங்கள் இங்கே வாடா போரூர்னு சொன்னதோடு இல்லாத வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்து எல்லா விதத்துலையும் இன்றைக்கி எங்களுக்கு நல்லது காமிச்சிங்க. இன்றைக்கி அந்த வழியில் நாங்கள் இன்றைக்கி வீடு வாசல் மனை மக்களோடு இருக்கிறோம். அதனால் எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக நன்றி சொல்கிறோம். மாமா, நீங்கள் சொல்லுங்கள், இப்போ என்னன்னு சொல்லுங்கள். அதாவது இறைவன் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு நல்லவங்களுக்கு, நல்ல குடும்பத்து, நல்ல மனுஷாளுக்கு அவர் வந்து பண்ண முடியாது. அவர் என்ன மாதிரி ஒருத்தரை காமிச்சு நீ இவங்களுக்குலாம் நல்ல செய்யன்னு சொல்றாரு. இல்லைன்னா எனக்கு ராஜமாணிகத்துக்கும் ஊருக்காரத்தார் வேற எந்த இல்லை. ஊர்ல 50 பேர் இருக்கிறான். 50 பேர் ராஜமாணிக குடும்பத்துக்கு செய்ய சொல்லி யார் சொன்னான்னா இறைவன் சொல்றான். அவன் சொல்லி நான் செய்கிறேன். அவன் சொல்றவர் அவரே, செய்தவன் நான். செய்தவன்னா அவருடைய கட்டளை பிரகாரம் செய்தேன். அந்த கட்டளை பிரகாரம் செய்யும் போது நீ மேலும் மேலும் வளர்றீங்க. உங்களுடைய வளர்ச்சிக்கும் நான் செய்த காரியத்தை நீங்கள் பயன்படுத்தி நல்ல முறையில் வாழ்ந்தாலும் மேலும் மேலும் நீங்கள் சிறப்பாக வாழ்வீர்கள் என்று வாழ்த்துக்கிறீர்கள். ரொம்ப மகிழ்ச்சி மாமா. இருந்தாலும் மனித ரூபத்தில் தான் இறைவன் வந்து உதவி பண்ணுவார்ன்றத உங்கள் மூலியமாக நாங்கள் அனுபவிச்சு சொல்கிறோம். இறைவன் இப்போதும் நான் நினைக்கிறேன், எனக்கு எப்போ ஆயுள் முடிஞ்சிருக்கணும்னு ஈஸ்வரா அப்பெல்லாம் சொல்லாதீங்க. நினைக்கிறேன். இறைவன் என்ன நினைக்கிறாருன்னா, இன்னும் கொஞ்ச நாள் இன்னும் சில காரியம் செய்ய வேண்டியது. அது நான் வந்து செய்ய முடியாது. உன் மூலியமாக சில செய்தேன், இன்னும் சில செய்ய வேண்டியிருக்கு. அதுக்காக நீ கொஞ்ச நாள் இரு, நான் கூடும்போது வா, நான் சொல்கிற காரியங்களையும் செஞ்சுக்கிட்டு இரு அப்படின்னு தான் என்னை இறைவனும் நோயற்ற வாழும் குறைவற்ற செல்வத்தோடும் தீர்க்க ஆயுளோடு இன்னைக்கு வரைக்கும் வச்சுருக்கார். நாளைக்கு வரைக்கும் அவர் விரும்புகிற வரைக்கும் இருப்பேன். இதுதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய நோக்கம்.